Hi everyone, I am Dr. Isamuda, Assistant Professor in the Department of Computer Science with Artificial Intelligence and Data Science from Dr. S.M.S. Rajalakshmi College of Arts and Science. Today now we will discuss about the concept design thinking based real-time applications in machine learning techniques. Now the machine learning is that the machine trained to the all codings and the human act it like to perform as a machine learning. Now it's more to that the multiple real-time applications using, for example, weather, healthcare, and medical diagnosis, and then disease predictions, image detection, and many applications they using are real-time applications. Now we will, the 17th is there, and one by one we will discuss about the real-time applications. Now we call upon team 1 to discuss about the real-time application in machine. So good morning guys. இன்னைக்கு நம்ம machine learningல பார்க்க போற மெத்தட் என்னன்னா RAG அப்படினா retrieval augmented generation. இது மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா பயாஸ் கம்மியாவும் ஹாலுசினேட் பண்ணாமையும் நம்ம ப்ராப்பரா என்ன இன்புட் கேக்குறோமோ அது வந்து அவுட்புட்டா கொடுக்கணும். சோ அதுக்கு வேண்டி யூஸ் பண்ற மாடல் தான் RAG. இது என்ன பண்ணும்னா ஒரு யூசர் வந்து ஒரு query கொடுக்குறாரு. அந்த query வந்து சென்டென்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர்னு ஒரு மாடல் இருக்கு. அது யூஸ் பண்ணிட்டு நம்ம வேர்ட்ஸ்ல கொடுத்தோம்னா அது வந்து வெக்டர் எம்பெடிங்ஸா கன்வர்ட் பண்ணும். அந்த கன்வர்ட் பண்ணது வந்து நம்ம டேட்டா இப்போ அப்ளிகேஷனா கொடுக்கிறது வந்து நம்ம டெக்னாலஜி ஒரு இண்டஸ்ட்ரி வந்து கொடுத்துருக்கோம். அந்த இண்டஸ்ட்ரியோட டேட்டா வந்து முன்னாடி லோட் பண்ணிருப்போம் பயாஸ்ல. அது வந்து அதுல இருக்க டேட்டா வந்து வெக்டர் எம்பெடிங்ஸா மாத்திருக்கும். ஸோ நாங்க இப்போ சர்ச் பண்ணும்போது அது சென்டென்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் போயிட்டு வெக்டர் எம்பெடிங்ஸா கன்வெர்ட் ஆகிட்டு தென் வந்து அந்த டேட்டாவை போய் பார்ப்போம். சப்போஸ் நம்ம கொடுத்தது வந்து அங்கே இருந்துச்சுன்னா மட்டும் அது கொண்டு வந்து எல்லாம் ப்ராசஸ் பண்ணிட்டு அவுட்புட்டா கொடுக்கும். சப்போஸ் இல்லைன்னா அது வந்து இல்லைன்னே சொல்லிடும். நம்ம ஏஐ சாட்ஜிபிடி யூஸ் பண்ற மாதிரி ஹாலுசினேட் பண்ணிட்டு இப்போ சப்போஸ் இல்லைன்னா வேற ஏதாவது அவுட்புட் கொடுக்காது, இல்லைன்னா இல்லைன்னே சொல்லிடும். இது வந்து எம்எல் மாடலுக்கு 7 ஸ்டெப்ஸ் இருக்கு. முதல்ல டேட்டா கலெக்ஷன், அதான் டேட்டா பேஸ்லேருந்து எடுத்து கொடுக்குறது டேட்டா கலெக்ஷன். அது மாதிரி டேட்டா ப்ரிப்பரேஷன். டேட்டா வந்து நார்மலாக ரா டேட்டா இருக்குது, அது எதுவும் யூஸ் பண்ண முடியாது. அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி டேட்டா ப்ரிப்பரேஷன் அப்போ தான் இது வந்து பெருசாக இருக்கும். அதுக்கு மாடல் யூஸ் பண்ணால் அதான் நம்ம ரேக் மாடல் யூஸ் பண்ணியிருக்கோம். அம்மா அந்த ரேக் வந்து ட்ரைன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஒரு தடவை இது பண்ணுவோம். ராங் கரெக்ட் போய் இல்லை லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா பேங்கிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. பேங்கிங்கில் செஸ் பார் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்ளிகேஷன். அப்புறம் கம்பெனியில் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கம்பெனிக்குள்ளேயே யூஸ் பண்ணிக்குவாங்க இந்த அப்ளிகேஷன். அந்த நம்பர் கீவேர்டாக யூஸ் பண்ணுறாங்க. சென்டென்ஸ் வந்து நம்பர் கீவேர்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது வந்து ஸ்மாலர் ஸ்கேலில் மட்டும் யூஸ் பண்ண முடியும். லார்ஜ் ஸ்கேலில் வந்து ரேக் யூஸ் பண்ண முடியும். ஸ்மாலர் இது யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஜுகேஷன் சிஸ்டமில், அப்போ வந்து ஐடி ஃபீல்டில், அப்போ வந்து ஹெல்த் இஷ்யூஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்ளிகேஷன். ரேக் வந்து வரும். ஹைலி செக்யூரிட்டியாக இருக்கும். ஸ்டாண்டர்ட் எடுக்க முடியும். ஒரு ஆர்கனைசேஷனில் கான்ஃபிடன்ஷியலாக யூஸ் பண்ணுறது காமனாக யூஸ் பண்ணுறது ஐடி கம்பெனி. அந்த எப்படின்னா நம்ம தேவையான அக்யூரேட் நம்ம கேட்குற கொஸ்டின் தேவையான அக்யூரேட்டான ஒரு கொஸ்டின் கேட்கும். அது வந்து அக்யூரேட்டான ஆன்சர். இந்த மேலேயும் தெரியாது, அது கீழே தெரியாது. அது வந்து ஒரு கேட்டதுக்கு அட்வான்ஸ் அதை ரேக்கில் வந்து பயஸ் வந்து கம்மியாக இருக்கும். கீழே எப்படின்னா பயஸில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்கும். அது இல்லைன்னா அதே ஒரு கொஸ்டின் அதான் பயஸ். topic predicting house price using ML, and my friend Dhanushri will start from the first. I'm Dhanushri. Now I'm going to talk about data collection. We begin collecting the house, historical house prices from the different resources like real estate price. Our data sets are including all features about the house prices, number of rooms and size of square feet, locations. And this raw data is the main foundation for our machine learning. I'm here to discuss about the data, and there are many columns and invalid data in the columns. Hi, I'm asking for a question and We training the ML model using house price, size and properties values. So the ML model is